அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் அதை ஒரு பொறுப்பாக அமானிதமாக அல்லாஹ் நம்மளோடு உரையாடுகிறான். இந்த பொறுப்பை கிடைத்திருக்கிற இந்த குழந்தைகளை யாரெல்லாம் சரியாக பராமரிக்க தவறுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த குழந்தைகளை இஸ்லாமிய வழிமுறைப்படி நடத்தவில்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை கற்றுக் கொடுக்கவில்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கவில்லையோ, அந்த பெற்றோர்கள் நாளை மறுமை நாளில் பிள்ளைகளால் குற்றவாளிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ இதுதான் அந்த பொறுப்பு என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த உலகத்தில் பிள்ளைகள் என்கிற விடயத்தில் அடுத்த சமுதாயமே நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை நபிகளார் உணர்த்துகிறார்கள். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் என்றால் 4 சமுதாயமே பொறுப்பாக இருக்கிறது. அந்த 4 பிள்ளைகளை வளர்த்தெடுத்து ஈமானிய உள்ளத்தோடு ஈமானுடைய செயல்பாடுகளோடு அந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்தெடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் அவர்களோடு வளர்கிறவர்களை அதே பக்குவத்தோடு ஈமானோடு வளர்த்தெடுப்பார்கள். அவர்களோடு பழகிற நண்பர்களை எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படும். அப்போ இந்த பரவல்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாக வேண்டும் என்று கேட்டால் தாயின் பக்கத்திலிருந்து உருவாக வேண்டும். 24 மணித்தியாலமும் குழந்தைகளோடு குழந்தை வேலை, அந்த பிள்ளை இந்த பிள்ளை வேலை என்று கரைச்சலோடு இருக்கிற பெண் தாய்மார்கள், இந்த தாய்மார்கள் அந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருப்பதை பார்க்கிறோம்.